Hello everyone, Diwakar Raviram, Sriwakar Jobs and Edu welcomes you to this new video. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 ஹை பேயிங் கெரியர் ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் 12th இன் இந்தியா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்க்ளூடிங் மெடிக்கல், நான் மெடிக்கல் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ மெடிக்கல் இல்லாமல் அதர் 5 ஆப்ஷன்ஸ், டாப் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு இந்தியாவில், ஸோ எது படிச்சா உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 2 வந்து என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் கரியர்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா நம்பர் 2ல நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரீசன் வந்து இதை நம்ம நம்பர் 2 கொடுக்குறோம், இதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டிமாண்ட் வந்து ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபின்டெக் அண்ட் குளோபல் பிசினஸஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு எவர் கிரீன் ஃபீல்டு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எப்பயுமே வந்து ஃபினான்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவர் கிரீன் ஃபீல்டு. எப்பயுமே வந்து உங்களுக்கு கெரியர் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டனால இந்த ஃபின்டெக் அண்ட் குளோபல் பிசினஸ் வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ், குளோபல் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆகிறதுனால நல்லாவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கீ ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், சிஎஃப்ஏ, எம்பிஏ இன் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்க பண்ணலாம். ஸோ இங்க ஃபினான்சியல் அனலிஸ்ட், சிஎம்ஏ எஃப்ஆர்எம் அப்படின்ற கோர்ஸ் நீங்க பண்ணலாம். இ காமர்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டார்ட் அப் அண்ட் பிசினஸ் க்ரோத். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங், டாக்ஸேஷன். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ரெகுலரா நீங்க டே டு டே லைஃப்ல வந்து மீட் பண்றவங்க. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா ரிஸ்க் அனாலிசிஸ், கார்பரேட் ஃபைனான்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனால இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து இப்போ எமர்ஜ் ஆயிருக்கு. இதோட கெரியர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷன், சிஎஃப்ஏ லெவல் 1. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிஏ கம்ப்ளீட் பண்றதுக்கு. இது இல்லாம சியூஇடி, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதோட டீடைல்ஸ் கொடுத்திருந்தோம். பிபிஏ அண்ட் பிகாம் நீங்க வந்து நேஷனல் லெவல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பண்ணணும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல பண்ணணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ இதோட வீடியோ நம்ம செப்பரேட்டா கொடுத்துருக்கோம், செக் பண்ணுங்க சியூஇடி பத்தி. ஸோ கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இது வந்து எல்லாருமே இந்த பேக்கேஜ் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. ஓரளவுக்கு நமக்கு ஸ்கில் இருக்கணும். ஸோ நம்ம நல்ல பொசிஷன் மூவ் ஆகிறப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், ஃபினான்சியல் அனலிஸ்ட் அண்ட் உங்களோட ஓன் கம்பெனிஸ் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு. நம்பர் 5th பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன். இதான் வந்து நம்ம நம்பர் 5th பொசிஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ மேசிவ் இண்டஸ்ட்ரி க்ரோத் இன் டூரிசம், ஏர்லைன்ஸ் அண்ட் லக்ஸுரி பிராண்ட்ஸ். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ டூரிசம் வந்து ரொம்பவே இந்தியா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏர்லைன்ஸ், இப்போ நீங்க ஏர்லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஏர்போர்ட் போனீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டே டு டே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபிளைட்ன்றது ஒரு நார்மல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஃபிளைட்ஸ் நிறைய இப்போ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஏர்போர்ட்ஸ் கொண்டு வர மாதிரி இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல நல்ல பூமிங் இருக்கும். இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு டூரிசம்க்கு ஒரு ஹப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்பவே இதுல வந்து டாப் ஸ்பெஷலைசேஷன்ஸ் நீங்க என்ன சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஹெச்எம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏவியேஷன் அண்ட் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஎன் ஏவியேஷன் ஒரு கோர்ஸ் அதை சூஸ் பண்ணலாம். அடுத்து லக்ஸுரி அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் டூரிசம் அப்படின்ற ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணலாம். கலினரி ஆர்ட்ஸ் அண்ட் செஃப் ட்ரைனிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரிலவெண்ட் ஆனது. ஹோட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செஃபா, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நீங்க செஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்சிஹெச்எம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, என்சிஹெச்எம் ஜேஇஇ. அடுத்து ஐஹெச்எம் என்ட்ரன்ஸ் இருக்கு, ஏட்ரிபிள்இ ஃபார் ஏவியேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அமிர்தாவோடது. ஸோ இந்த மாதிரியான நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ இதுல போனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் காலேஜஸ் இல்லாம இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதி போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்கோப் அதிகமா இருக்கும். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர், எந்த மாதிரியான இடத்துல பாத்தீங்கன்னா தாஜ், மெரியாட், ஓப்ரா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல ஹோட்டல் மேனேஜர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 to 25 LP வரைக்கும் சேலரி இருக்கும். அடுத்து ஏர்லைன் கேபின் க்ரூ. ஸோ உங்களுக்கு ஏர் ஹோஸ்டர்ஸ் இந்த மாதிரி கேபின் க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ், கத்தார், ஸோ நிறைய ஏர்வேஸ் இருக்கு. ஸோ இந்தியன் ஏர்வேஸும் நிறைய இருக்கு. ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 20 LP வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து ஈவென்ட் மேனேஜர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி பிராண்ட் கன்சல்டன்ட். ஸோ இந்த மாதிரியான கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட்
ஏவியேஷன். ஸோ இது வந்து நம்பர் 5ல கொடுத்துருந்தேன். எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ்ல உண்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்பர் 1 பொசிஷன்ன்றது யாருன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவே டிமாண்டிங்கான ஃபீல்டு இன்ஜினியரிங், பிடெக் ஆர் பிஇ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்டிங் கெரியர் பார்த்தது. டெக்னாலஜி, ஏஐ, ஆட்டோமேஷன். ஸோ டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா புது புது கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு, புது புது டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேலரி வாங்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஜினியரிங் தான். அது டாக்டரை விட அதிகமாக சேலரி வாங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் தான். அவங்க தான் இன்னைக்கு ஒரு பெரிய டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி, ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் இந்த ஃபீல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ்குள்ள போட்டிங்கனாலே ஓகே. ஃபைனலாக டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் கற்றுக்கலாம். இதோட பாத்வே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணி ஐஐடி, என்ஐடிஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏஇஇ அமிர்தாவோட என்ட்ரன்ஸ் இருக்கு, விஐடி ட்ரிபிள் விஐடியோட என்ட்ரன்ஸ் இருக்கு, பிட்ஸ் பிளானியோட என்ட்ரன்ஸ். இந்த மாதிரியான நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். அதோட கெரியர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எம்பெடட் இன்ஜினியர். ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் பார்த்துன்றது பார்த்தீங்கன்னா நான் போட்டேன்னா இதுக்கு முன்னே நம்ம செப்பரேட்டாக வந்து 50 to 100 ஸ்லைட்ஸ் போடணும். அந்த அளவுக்கு கெரியர் பார்த்து இருக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு 4 கொடுத்துருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எம்பெடட் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், ஏஐ அண்ட் எம்எல் இன்ஜினியர். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே நிறைய கெரியர் பார்த்துருக்கு. மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய கெரியர் பார்த்துருக்கு. ஸோ என்றைக்குமே நல்ல டிமாண்டிங்கான ஃபீல்டு வந்து இன்ஜினியரிங் தான். பட் வந்து என்ன அப்படின்னா நம்ம அதோட ஸ்கில் செட் வந்து நம்ம டெவலப் பண்ணி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சா மட்டும் போதாது, அதுக்கான ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3 வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லா. ஸோ எல்எல்பி, பிஏஎல்எல்பி லா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷரியில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி போகிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் நல்ல ஸ்கோர்ஸ் 12th வந்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் லா ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகலாம். ஈஸியாக வந்து ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஜுடிஷரிக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அங்கே போய் படிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் நார்மல் ஒரு லாயராக இல்லாமல் அதுலேயே வந்து ஒரு நல்ல ஹைஃபையான ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்னா கார்பரேட் லா, சைபர் லா, கிரிமினல் அண்டு சிவில் லா அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் பெரிய கார்பரேட்ல ஒர்க் பண்ணக்கூடிய சான்சஸ் கொடுக்கும். கார்பரேட் லாவாக இருக்கட்டும், சைபர் லாவாக இருக்கட்டும் சரி, ஐபி லாவாக இருக்கட்டும் சரி, இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா அண்ட் இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6C அப்படின்ற நம்பருக்காண்டி ஃபைட் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரிலவென்ட் டு ஐபி அண்ட் கார்பரேட் ரெலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான லாயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸில் வந்து சேலரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதோட கெரியர் பார்த்தீங்க அப்படின்னா கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அடுத்து வந்து ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அடுத்து எல்செட், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸாமும் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இது மூலியமா நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணலாம். பெட்டர் வந்து நீங்கள் நேஷனல் லெவல் அந்த இன்டர்நேஷனல் லெவல் யூனிவர்சிட்டிஸ் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் பார்த்து வந்து கார்பரேட் ராயல், கார்பரேட் லாயர், சைபர் செக்யூரிட்டி லாயர், ஹைகோர்ட் ஜட்ஜ், ஸோ லீகல் அட்வைசர், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 4th பொசிஷன்ல யாருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ். ஸோ என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா பிடஸ் அண்ட் பிஎஃப்ஏ 2 கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டு வந்து இப்போ ஏன் வந்து டிசைன் அண்ட் கிரியேட்டிவ் வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கா, டாப் 4th அளவுக்கு டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் ஆகுது. மீடியா டிசைன்ஸ் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. கேமிங் செக்டராக இருக்கட்டும், ஸோ அனிமேஷன் செக்டராக இருக்கட்டும்,
சினி ஃபீல்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ரோல் வந்து ரொம்பவே மேஜர் ரோலாக இருக்கும். பட் வந்து இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நார்மல் காலேஜஸ்ல நீங்கள் பண்ணக்கூடாது. இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருந்தேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் நார்மல் காலேஜில் படிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணவே முடியாது. ஸோ நல்ல காலேஜஸ்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல பண்ணீங்கன்னா மட்டும் தான் ஸ்கில் டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த டிசைன் ஃபீல்டும் வந்து நல்ல ஸ்கில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய காலேஜஸ் பெட்டர் வந்து நேஷனல் லெவல் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்றது நல்லது. என்னென்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நல்ல ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன், ப்ராடக்ட் டிசைன், ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன்ல இருக்கு. ஸோ என்ன பாத்வே அண்ட் கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து என்ஐடி டேட் டிஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. யூசீட், சீட் அண்ட் என்ஐஎஃப்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் கோர்சஸ் ஜாயின் பண்றதுக்கான எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ கெரியர் பாத் அண்ட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்து தான் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனர், கிராஃபிக் டிசைனர், ஃபேஷன் டிசைனர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைனர். இதான் பார்த்தீங்கன்னா டாப் 5 ஃபீல்ட். ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.